7 days health and beauty tips நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனுக்கு ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தேநீரை பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த தேநீரை குடிக்கிறதுனால கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா, கீழ்வாதம்னா மூட்டு சம்மந்தப்பட்ட நோய், கால் மூட்டு, கை மூட்டு, இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தேநீரை அடிக்கடி சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும். அதுக்கு தேவையான பொருள் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு பழம் எடுத்துக்கோங்க, ஒரு பழச்சாறு ஃபுல்லும் புழிஞ்சிக்கணும். தேயிலை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். நம்ம தண்ணி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம தண்ணியில் டீத்தூள் போட்டுக்கோங்க. டீத்தூள் போட்டு மிளகு பொடி, மஞ்சள் பொடி இதை போட்டு நல்லா தரன்னு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் அமர்த்திட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி நம்ம சக்கரை போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேன் கிடச்சா தேன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடணும். இது நீங்கள் எலுமிச்சம்பழத்தை புளியும் போது நல்லா ஆறிடணும், சூடாக இருக்கக்கூடாது. எலுமிச்சம்பழமும் தேனும் கலக்கும்போது எந்த ஒரு பொருளும் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஆறினதுக்கப்புறம் கலந்து நீங்கள் அதை சாப்பிட்டு வரலாம். இதை நீங்கள் ரெகுலராக தினமும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சோர்வாக இருக்கும்போது ஃபீல் பண்ணால் இந்த எலுமிச்சை மிளகு டீயை ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டு வரணும். அடிக்கடி சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நல்ல உடல் ஆரோக்கியமும் இதிலேருந்து நம்ம பெற முடியும். எலுமிச்சம்பழத்தில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்ப்போம். வைட்டமின் சி சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது உடல் பருமனை வந்து குறைக்கவும், கொலஸ்ட்ராலாக குறைக்கவும், நீரிழிவு நோய் வந்து நம்மளை பாதுகாக்கவும் நம்ம இந்த தினமும் எலுமிச்சம்பழத்தை பானமாகவும் எடுத்துக்கலாம், தேநீராகவும் இதை எடுத்துக்கலாம். அதை பார்க்க போகிறது மிளகில் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளும், கரோட்டின், தயமின், ரியாசின் போன்ற வைட்டமின்களும் அதிகமாக இருக்குது. செரிமானத்தை சீர் செய்து உடலை வந்து வலுப்படுத்துது. 3ஆவதாக பார்க்க போகிறது மஞ்சள் பொடியில் வைட்டமின் ஏ, சி உள்ளது மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், இரும்பு, பொட்டாசியம் போன்றவை அடங்கியுள்ளன. இதில் மஞ்சளில் குறுக்குமீன் இருக்கிறதுனால இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. மஞ்சளை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால மினுமிடுப்பை தருது, வசீகரத்தன்மை கொடுக்கக்கூடியது. தோல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்க மஞ்சள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கால் பாத வெடிப்பு, புண்ணு, கைப்புண்ணு இந்த மாதிரி உள்ள புண்களுக்கு மஞ்சப்பொடி, எலுமிச்சம்பழம் சாறு இது 3ஐயும் நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். இது வயிற்று வலி, வயிற்று உப்பசம், தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், பல்வேறு நோய்களிலேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த 3 பொருளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் வந்து சோர்வாக இருக்கும்போது நம்ம இந்த தேநீரை ரெடி பண்ணி குடிக்கலாம். வயிறு வலி, வயிறு உப்பசம், மந்த உணர்வு, மலச்சிக்கல், மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த தேநீரை நீங்கள் அடிக்கடி செய்து குடிங்க. உடல் வலி போகும். உடல் அசதியாக டயர்டாக இருக்கிறவங்க இந்த எலுமிச்சை மிளகு டீ ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனுக்கு ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.